ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான வல்லாரைக்கீரை சட்னி செய்யலாம் வாங்க. கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது, சூப்பராக இருக்கும். கையளவு தான் போடுறேன். பருப்புலாம் கொஞ்சம் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும் சட்னி. இது எல்லாத்துக்கும் நல்லா தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கொஞ்சம் வறுப்பட்ட பிறகு காஞ்ச மிளகாயும் போட்டு வறுத்த பிறகு எடுத்து மிக்சியில் போட்டுக்கலாம். அடுத்து ஒரு 10 சின்ன வெங்காயம் அதை சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். அது மாதிரி ஒரு சின்ன தக்காளி, வல்லாரைக்கீரைக்கு புளி சேர்க்கக்கூடாது, சேர்த்து அதில் உள்ள மருத்துவ குணம்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கலாம். அதையும் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 பூண்டு சேர்க்கலாம். நான் எதுவும் சேர்க்கல, இது மட்டும் போட்டாலே சூப்பராக இருக்கும். இந்தமாரி செஞ்சு பாருங்கள். மூடி போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் அந்த தக்காளி சீக்கிரம் வதங்கி வரும். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சிம்மில் வச்சு வதக்கிக்கலாம். கீரையை நல்லா கழுவிட்டு நல்லா 3-4 தடவை உப்பு மஞ்சள் பொடி போட்டு கழுவிட்டு சுத்தம் பண்ணி அப்புறமா இதை கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கீரை பார்க்குறதுக்கு தான் நிறையா இருக்குது, வதங்கின பிறகு அப்படியே ரொம்ப கம்மியாகிடும். இந்த அளவு பொருளுக்கு ஒரு 6 காஞ்ச மிளகா இருந்தால் கரெக்டாக, காரெல்லாம் கரெக்டாக இருக்கும். இதே அளவில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்காய் கொஞ்சம் போட்டு இதை கூட போட்டு அப்படியே வதக்கிட்டா கொஞ்சம் சீக்கிரம் வீணாக போகாது. நான் வதக்கி போட்டிருக்கேன், அது போட்டு வதக்கினது காமிக்கல. எவ்வளோ உப்பு தேவை அந்த அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். தோசைக்கு சூப்பராக இருக்கும். தோசை, இட்லி எதுக்கு வேணும், எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கிட்டா நல்லாயிருக்கும். சூப்பரான வல்லாரைக்கீரை சட்னி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,